ரெகுலேஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், ஏன் இவ்வளோ நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம்னு சொல்லி நம்ம உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஏன்னா நம்ம இந்த செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் பர்டிகுலராக பார்த்தோன்னா ஹியூமன் லைஃப்க்கு சக்ஸஸாக இருக்கிறது ஒரு 3 விஷயம் தாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ணுற அந்த டெசிஷன் மேக்கிங், நம்ம எந்த நேரத்தில் எந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கிறோமோ அதுதான் நம்ம லைஃப்பில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு போயிட்டுருக்கும். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா, அவர் வந்து நேற்று எடுத்த டெசிஷன் அதில் தான் இன்றைக்கி வந்து அவருடைய சர்வே பண்ணிட்டு இருக்கிறார். இப்போ இன்றைக்கி என்ன டெசிஷன் நம்ம எடுக்கிறோமோ அதுதான் நாளைக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு போகும். இப்போது இந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் வந்து கொடுக்குறது என்ன அப்படின்னா, மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எமோஷனல் ரெகுலேஷன்ஸ் இதை நம்ம கொடுத்தேன்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2 பார்க்கும்போது, செகண்ட் விஷயம் பார்க்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப். ஏன்னா ரிலேஷன்ஷிப்புக்கு வேண்டி தான் நம்மளுடைய பர்த்தே இருக்குது. ஏன்னா நம்மளை டிபெண்ட் வந்து இருக்கிறாங்க, நம்ம மற்றவங்கள டிபெண்ட் பண்ணிருக்கிறோம், நம்மளை டிபெண்ட் பண்ணிட்டு மற்றவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த டிபெண்டன்சி இருக்கிற வரைக்கும் தான் இந்த வேர்ல்டுமே சர்வைவ் ஆகும். இது வந்து எய்தர் வந்து ஒரு 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 டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், இல்லை வீட்டுக்குள்ளே ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், இல்லை சொசைட்டி ஆகட்டும், அது இன்டர் டிபெண்டன்சி, அந்த இன்டர் டிசிப்ளின் இருந்ததை விட இன்டர் டிபெண்டன்சி வந்து இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவாக நம்ம நல்ல ஒரு லீடிங்கில் போகணும் அப்படின்னா, இதுக்கும் எமோஷனல் ரெகுலேஷன் தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இங்கே தெரியுது. அதனால் இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் தெரியும், அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ இந்த எமோஷனல் இந்த ரெகுலேஷன்ஸ் வந்து நம்ம எப்படி சாதாரணமாக நம்மளுடைய ஒரு பேக்கிங், ஒரு வீட்டில் இருந்து, ஒரு சமையல் கூடத்திலிருந்து எப்படி நம்மளுடைய எமோஷன் ரெகுலேட் கொண்டு போகலாங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஒரு அருமையான ஒரு டிஷ் நம்ம செய்கிறோம்னு வச்சுக்கங்களேன். இப்போ அதை பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன வேணும்னா, நமக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு இன்க்ரீடியன்ஸ் இல்லையா? அந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். அதே நேரத்தில் எந்த ஒரு அடல்ட்ரேஷன் இல்லாமல், ஒரு எக்ஸ்பைரி இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தேன்னா எந்த அளவுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு அந்த நம்ம பேக் பண்ணுற அந்த ஃபுட் எவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குமோ, அதே போல் நம்மளுடைய எமோஷன்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணலாம். இப்போது இதில் வந்து எது வந்து நமக்கு குட் அண்ட் பேடுங்கிறது நம்ம வந்து பிரிக்கிற மாதிரி, நம்மளுடைய எமோஷனில் வந்து பார்க்கும்போது நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்குது, பாசிட்டிவ் எமோஷன் இருக்குது. ஸோ இனிஷியலாக நம்ம என்ன செய்யணும்னா, அதை வந்து நம்ம சூஸ் பண்ணும் போதே எந்த மாதிரி நேரத்தில் நமக்கு அந்த எமோஷன் வருது, இது வந்து பாசிட்டிவ் சைடில் வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணுமா, நெகட்டிவ் சைடில் வந்து பண்ணுமா சொல்லிட்டு இதை வந்து நம்ம இம்மீடியட்டாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். எப்படி ஒரு ஃபுட் ஸ்டஃப்புக்கு வந்து இன்க்ரீடியன்ஸ் எவ்வளோ முக்கியமோ அந்த அளவு நம்மக்கிட்ட வர்ற அந்த எமோஷன்ஸ் வந்து நான் வந்து செப்பரேட்டாக நம்ம வச்சுக்கலாம். இப்போது செகண்ட் பாயிண்ட் போகும்போது நம்மளுக்கு எல்லாமே அந்த மெஷர்மெண்ட் எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பேக் பண்ணுறோம், ஒரு குக்கிங் பண்ணுறோம், இன்க்ரீடியன்ஸும் செலக்ட் எடுத்தாச்சு, எந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் இருக்கிறோம். இப்போ ஜஸ்ட் ஒரு டீயை வைக்கிறோன்னா எந்த அளவுக்கு நம்ம சுகர் அங்கே ஆட் பண்ணுறது, எந்த அளவுக்கு அந்த டீ டஸ்ட் அங்கே ஆட் பண்ணுறது, இப்போ இது வந்து ரொம்பவே இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப முக்கியமான இருக்க காரணத்தினால, அதே போல் நம்மளுடைய அந்த எமோஷன்ஸ் கூட நம்ம பாசிட்டிவ் சைடு எது, நெகட்டிவ் சைடு எது, எந்த மாதிரி நேரத்தில் எப்படி வந்து நம்ம அதை வந்து அப்ளை பண்ணுறது. ஸோ அந்த மெஷர்மெண்ட்டுங்கிறது இதில் ரொம்பவே நம்ம முக்கியம். குறிப்பாக பார்க்கும்போது இப்போ நமக்கு வந்து ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூட்ல இருப்போம். ஸோ அந்த நேரத்தில் எந்த நேரத்தில் ரொம்ப ஹாப்பியாக நாம் அதை வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுமா, இல்லை ஒரு எக்ஸைட்டட் பண்ணுமா, இல்லை ஓவர் எக்ஸைட்டட் பண்ணுமா, அதே நேரத்தில் ஒரு சேட்னஸ் ஒரு வருது, அந்த சேட்னஸ் வந்து எந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சமாக காட்டணும், இல்லை அதிகமாக ரொம்ப ஓவர் நம்ம காட்டணுமா, இல்லை ரொம்ப க்ரீஃபாக ரொம்ப துயரத்தில் இருக்கிற மாதிரி காட்டணுமா. ஸோ இது எல்லாமே நம்மளை வந்து க்ரோத் தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக நம்ம எடுத்துக்கலாம். ஒரு இடத்துக்கு போகிறோம், அதில் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய எக்ஸைட்மெண்ட் காட்டணும். அதே நேரத்தில் வந்து நம்ம எந்த அளவுக்கு காட்டணும், நமக்குன்னு ஒரு லிமிட் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது. அதுதான் இந்த மெஷர்மெண்ட்டில் வந்து இப்போ காஃபி வைக்கிறோம், சுகர் எந்த அளவுக்கு வேணும், டீ டஸ்ட் எந்த அளவுக்கு வேணும், இல்லை வேறு அடிஷ்னல் நம்ம ஆட் பண்ணுறோமா, இல்லை மசாலா ஆட் பண்ணுறோமா, அது எந்த அளவுக்கு நம்ம போடணும். கரெக்டாக மெஷர்மெண்ட் இருக்கும்போது அந்த டீ எவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குமோ, அதே நேரத்தில் நம்மளுடைய எமோஷன்ஸ் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி, அதே மாதிரி நம்மளுடைய அந்த அலுவலகத்துக்கு தகுந்த மாதிரி, நம்மளுடைய அந்த ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி, நம்ம செய்கிற அந்த ஆக்டிவிட்டிஸ் தகுந்த மாதிரி அந்த எமோஷன் வந்து நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணி அங்கே நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது நிச்சயமாக நம்மளையும் அங்கே நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேர்டு பார்க்கும்போது அதாவது மிக்சிங் இல்லையா? இப்போ நம்ம அதே டீ வைக்கிறோம், எந்த அளவுக்கு நாம் தண்ணி ஊற்றணும், எந்த அளவுக்கு நம்ம பால் நம்ம ஊற்றணும், எந்த அளவுக்கு இல்லை வேறு ஒரு டிகாஷன் நம்ம எல்லாமே நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் இருந்தோன்னா டிகாஷன் வந்து எந்த அளவுக்கு நம்ம ஊற்றணும், அதே நேரத்தில் பால் எந்த அளவுக்கு நம்ம ஊற்றணும், அப்புறம் வாட்டர் வந்து எந்த அளவுக்கு ஆட் பண்ணணும், இது எல்லாமே எவ்வளோ நம்ம ப்ராப்பராக ஒரு மிக்சிங் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு
நம்ம வந்து டெலிஷியஸாக நம்ம ஒரு டீயை வந்து நம்ம என்ஜாய் பண்ண முடியும். இப்போது ஒரே அளவு தான் வைக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான மாதிரி அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. டிகாஷன் தனியாக இருக்கும், மில்க் தனியாக இருக்கும், வாட்டர் தனியாக இருக்கும், இல்லை வந்து சுகர் தனியாக இருக்கும். எல்லாமே ஆட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஆட் பண்ணுவாங்க இல்லையா? இப்போது ஒரு சிலர் வந்து நம்ம கரெக்டாக அந்த ரேஷியோவில் ஆட் பண்ணும்போது அவங்க வந்து டேஸ்டான ஒரு டீ என்ஜாய் பண்ணுறாங்க. இல்லை அதே நேரத்தில் வந்து நம்ம தெரியாமல் ஒரு டிகாஷன் எக்ஸஸ் ஆகும்போது அதோட அந்த கசப்பு சுவை நமக்கு தெரியுது. சுகர் எக்ஸஸ் ஆகும்போது ரொம்ப இனிப்பு சுகர் ரொம்ப அங்கே தூக்கிட்டு இருக்கும். ஸோ இதுதான் என்னென்னா நம்மளுடைய அந்த எமோஷன்ஸில் வந்து எந்த நேரத்தில் நமக்கு தெரியாமல் கொஞ்சம் ஓவராக பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப ஒரு அங்கே என்னென்ன ஒரு கொஞ்சம் அப்புறம் ஒரு ரொம்ப சங்கடமாக தெரியும். அப்போது இது என்ன அந்த டைம் வந்து இருக்கணும். இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு ப்ராப்பராக ஆட் பண்ணணும். ஸோ அந்த ஃபெர்மெண்டேஷன் வர்றதுக்கு எந்த அளவுக்கு நம்ம டைம் கொடுத்து அதை வந்து பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம செய்கிற அந்த பிரெட்டோ இல்லை கேக்கோ வந்து ரொம்பவே நமக்கு என்ன ஆகும்னா இல்லை ஒரு ஜூஸாக இருக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே போல் நம்ம எமோஷன்ஸையும் எந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரோலாக எந்த அளவுக்கு நம்ம ரெகுலேட் பண்ணி நமக்கு தேவையானதை வந்து நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய லைஃப் அந்த நேரத்தில் நம்ம செய்கின்ற அந்த ஒர்க்கு வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். அப்புறம் ஃபோர்த் வந்து ரொம்ப கஷ்டம் வந்து டெம்பரேச்சர். இப்போ குக்கிங்கில் அடுத்தது வர்றது இமீடியட்டாக ஃபஸ்ட்டு வந்து இன்க்ரீடியன்ட் நம்ம ப்ராப்பராக செலக்ட் பண்ணோம். ரெண்டாவது இன்க்ரீடியன்ட் வந்து இந்த அளவுக்கு நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறது அது ஒரு கலை. மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு, அப்புறம் மிக்சிங் பண்ணியாச்சு. நம்ம ஃபோர்த் ஸ்டெப் எங்கே போகிறோன்னா டெம்பரேச்சருக்கு போகிறோம். அப்புறம் அதில் இந்த தெர்மோஸ்டேட் வந்து எந்த அளவுக்கு நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அதோட ஃபுட்டோட வேல்யூ வந்து குவாலிட்டியோ வேல்யூ அங்கே கரெக்டாக இருக்கும். இப்போ ஓவர் பாயில் ஆகிட்டானா அதையும் ஒன்றும் பண்ண முடியாது, அண்டர் பாயில் ஆனால் கூட அதையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்போ சரியான நேரத்தில் டெம்பரேச்சர் வந்து தெர்மோஸ்டேட் கொடுக்கும்போது எப்படி ஒரு டெலிஷியஸ் ஒரு ஃபுட்டு நமக்கு கிடைக்குமோ அதே போல் நம்மளுடைய அந்த எமோஷன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த நேரத்தில் வந்து நம்ம எந்த இடத்துலையும் நம்ம வந்து ரொம்ப எக்ஸஸாகவும் காமிக்காம அதே நேரத்தில் ரொம்ப வந்து நம்ம லோயராக கூட இது என்னமே என்னடா ஒரு ஜட்ட மாதிரி இருக்கிறானே எந்த விதமான ஒரு ஃபீலிங்ஸ் இல்லையா உணர்ச்சி இல்லையா அந்த அளவுக்கு போகாமல் கரெக்டாக ப்ராப்பராக இருக்கும்போது இங்கே தான் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல் வந்து இங்கே தான் அமையும். ஃபோர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எங்கே அமையுதுன்னா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டில் தான் இது வந்து கொண்டு போய் விடும். அதாவது நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம், அது வந்து பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸாக கூட இருக்கலாம், இல்லை நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம போக போகிறோம், இல்லை நம்ம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோம், நம்மளை வந்து திடீர்னு கூப்பிடுவாங்க. அந்த நேரத்தில் நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் இருக்கும், கண்டிப்பாக தேவை. ஏன்னா அதை வச்சு நம்ம வெளியே போகுது. அது எப்படி நம்ம வந்து ஒரு குக்கிங்கில் டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவு நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம கரெக்டாக அது ப்ராப்பராக கொடுக்கும்போது அந்த இடத்துல நம்ம பண்ணுற பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப மிக சிறப்பாகவே இருக்கும். இப்போ ஒரு யூனிக் ஐடியாவில் இந்த ஒரு பேக்கிங் தியரி என்கிற இந்த ஒரு ஃபார்முலா ஒரு மெட்டாஃபார் தான். இது வந்து யார் கண்டுபிடிச்சாங்க என்னங்கிறதுல வந்து சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணுறது இடம் இல்லை. ஜஸ்ட் ஒரு மெட்டாஃபார் பேக்கிங் தியரி வச்சு நம்மளுடைய எமோஷனல் ரெகுலேஷன்ஸ் நம்மளுடைய அந்த எமோஷனுக்கும் நம்ம நம்ம அன்றாட நம்ம செய்கிற அந்த சமையல் அந்த பேக்கிங் ஆகட்டும் குக்கிங் ஆகட்டும் இது எப்படி நம்ம ரிலேட் பண்ணி நம்மளுடைய அந்த அந்த லைஃப் ஸ்டைல் ஆகட்டும் இல்லை நம்மளுடைய அந்த நிகழ்வுகள் குறிப்பாக பார்த்தோன்னா நம்ம ஈக்கு எவ்வளோ முக்கியம் நமக்கு ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் வந்து நாம் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கிறோம். ஐக்கியூ வந்து நம்மளை ஒரு இடத்துல எலிஜிபிலிட் பண்ணி பிளேஸ் பண்ணுது. ஈக்யூ தான் என்ன பண்ணுது அதாவது எமோஷனல் கொஷின்றது என்ன பண்ணுதுன்னா நம்மளை வந்து சஸ்டைன் பண்ண வைக்கிறதுக்கும் க்ரோத்துக்கும் இவ்வளோ ஒரு ஈக்யூ வந்து ரொம்பவே நம்மளுடைய லைஃப்பில் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்குது இல்லையா? ஸோ இப்போது இந்த ஈக்யூ வந்து நம்ம செய்கிற அந்த செயலில் அன்றாட நம்ம செய்கிற சின்ன சின்ன ஒரு விஷயத்தில் எப்படி நம்ம அந்த எமோஷனல் கோஷன்ட்டை வந்து நம்ம டெவலப் பண்ணலாங்கிறத இந்த ஒரு சின்ன ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பை த வே ஆனந்த்குமார். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா யூ கைண்ட்லி டூ தட். ஓகே, நம்மளுடைய புக்ஸ் கூட நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த ரிலேட்டட் போட்டிருக்கிறோம். இல்லை ஏற்குறைய 3 or 4 புக்ஸ் வந்து அமேசானில் நம்மளுடைய புக்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 1 பார்த்தோன்னா அகில மலர்ந்த அறிவியலாளர்கள் அப்படின்ட்டு சயின்டிஃபிக்கலாக மோர் தென் 32 சயின்டிஸ்டோட பயோகிராஃபி வந்து குழந்தைகளுக்கும் நம்ம டீச்சர்ஸுக்கும் அதே நேரத்தில் மற்ற ஒரு சயின்டிஃபிக் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரி ஒரு புக் அமேசானில் வந்து நம்ம வாங்கிக்கலாம். ரெண்டாவது பார்த்தோன்னா ரீபில்ட் அப்படின்ட்டு குழந்தைகளோட எமோஷனல் பேலன்ஸ் எப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மன உடைஞ்சு போகாமல் ஒரு சூசைடல் தாட்ஸ் கூட நிறைய போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் இல்லாமல் எப்படி அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்தாலும் அந்த ரெசிலியன்ஸாக கொண்டு போய் ஒரு ரீஸ்ட்ரக்சராக ஒரு ரீ லைஃப் ஒரு புது வாழ்க்கை எப்படி அமைக்கலாங்கிறத எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை டீச்சர்ஸ் ஆகட்டும் இல்லை வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் இங்கே பார்த்துக்கலாம். அந்த ஒரு ரீபில்டுங்கிற புக் கூட அமேசானில் அவைலபிள் இருக்குது. அப்புறம் மூணாவது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு புக்கு ஜஸ்ட் ஒரு 99 rupeesல வந்து கிண்டலில் வந்து இருக்குதுங்க. அது வந்து சாஃப்ட் புக்கை நீங்கள் வாங்கிக்கலாம். இது எப்படின்னா ஷிஃப்ட் யுவர் மைண்ட் செட் அண்ட் ஷிஃப்ட் யுவர் லைஃப்ங்கிற இந்த டாப்பிக்கில்
ஒரு அருமையான ஒரு புக். அது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிள் இங்கிலீஷில் நம்ம எப்படி வந்து எப்படியெல்லாம் நம்ம மைண்ட் வந்து எல்லாத்துக்குமே காரணமாக இருக்குது, எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம மைண்ட் நம்மள வந்து ஒரு நெகட்டிவ் சைடை வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்குது, அந்த நெகட்டிவ் சைட்லேருந்து எப்படி பாசிட்டிவாக நம்மளை வந்து டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் எப்படி வருது, ஷிஃப்டிங் வந்து எப்படி கொண்டு போகலாம், அதை நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம வீட்டில் ஒரு ஃபேமிலி லைஃப்பில் இருந்துட்டு நம்மளுடைய ஒர்க் லைஃப் பேலன்ஸ், நம்மளுடைய எஜுகேஷனுக்கோ, நம்மளுடைய கரியருக்கோ, நம்மளுடைய ஃபேமிலிக்கோ, நம்ம ரிலேஷன்ஷிப்புக்கோ, அதே நேரத்தில் நம்மளுடைய அந்த சைல்டு குழந்தை ரிலேஷன்ஸ், அந்த டீன்ஸ் இருந்தானா அவங்களுக்கு கூட எப்படி கம்யூனிகேஷன் பண்ணுறது, நம்ம மேலே சபார்டினேட் கூட எப்படி பண்ணுறது, நம்ம ஆஃபீஸர்ஸ் கூட எப்படி பண்ணுறது, எல்லாமே நம்மளுடைய எமோஷனலாக நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். அந்த புக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்க.